ஜெய் சாய்ராம். எத்தனையோ சாய் சொந்தங்கள் நம்மிடத்திலே கடனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள சொல்லுகிறார்கள். ஒரு பழமொழி உண்டு, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு கலக்கம், எதை பார்த்தாலும் பயம், சிறு பிள்ளைகளை பார்த்தாலும் கூட பயம். கதவை யாரோ தட்டினாலோ, காற்றினால் கதவு அசைந்து சப்தம் எழுந்தால் கூட பயம். யார் வீட்டுக்கோ ஒரு கார் சென்றாலும் கூட பயம். நம்முடைய வீட்டிற்குத்தான் வருகிறார்களோ என்று பயம். தொலைபேசி அடித்தாலே பயம். இப்படியாக செல்லுகிறது ஒரு சில சாயினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. சாயப்பா கண்டிருந்து இவர்களுக்கு பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த அவல நிலை சொல்லவே முடியாது. ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இங்கு பேசியிருக்கிற குரல் பதிவை கேட்டு நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுபோல இந்த கடனில் இருந்து வெளிவருவதற்காக ஒரு மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரத்தையும் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருக்கிற அனைவருமே அதை சொல்லி சாயி பாபாவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து கடன்களை அடைத்து கண்ணீர் துடைக்கின்ற சாயிநாதர் கண்டிப்பாக கண்டிருந்து பார்க்க பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஜெய் சாய்ராம். ஹலோ ஐயா, வணக்கம். சொல்லுங்கம்மா. நாங்க மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறேன் ஐயா. என் பேர் பீனா. சரி. எப்ப பார்த்தாலும் உங்களோட மெசேஜ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஐயா. ஆனா ஒரு தடவை உங்க வண்டலூர் வரணும்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் வந்தோம். வரும்போது அங்க கார்ல தான் வந்தோம். மறுவாரம் அங்க வந்து பாபாவை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு ஒரு மனசுல கவலை ஜாஸ்தியாகி அழுது அப்படி ஒரு அழுகை வந்துச்சு. அப்படி அங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். அங்க அந்த மட்டை தேங்காய் எல்லாம் உரிக்காம வாங்கி போடலாம் சொன்னாங்க. என்ன செஞ்சுட்டு வந்தேன். மறுவாரம் வரணும்னு நினைச்சோம். எங்க காரை சேட்டு எடுத்துட்டு போயிட்டான். 25 வருஷமா கார் இல்லைன்னா இவங்களுக்கு எங்க வீட்டுக்காரருக்கு அது ரியல் எஸ்டேட் பிசினஸ். 25 வருஷமா அந்த கார்லதான் போவாரு வருவாரு அப்படி இருந்தது. மறுவாரம் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த காரும் சேட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு எந்த பிசினஸுமே நடக்கல. கடன் 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 அவ்வளவு ஒரு கடனை ஆயிப்போச்சு. இந்த 9 மாசமா எந்த பணமுமே வரவே இல்லையா எங்களுக்கு. வெளியே ஒரு 4-5 இடத்துல இவங்க பணத்தை கொடுத்துருக்காங்க. யாரும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்ல. நம்பர் எல்லாம் பிளாக் லிஸ்ட்ல போட்டுட்டாங்க. அவங்கள தேடவும் எங்களால அவங்கள தேடி போய் அந்த பணத்தை வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட பணமும் இல்லை. அவங்கள தேடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. இப்போ ஒரு கட்சிக்காரன் பாருங்க என்ன ரொம்ப மிரட்டாரு. இந்த 2 நாளுக்குள்ள அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்யா. இந்த 2 நாளுக்குள்ள நீங்க பணம் கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாரு. ஒரு நாளும் தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாதுயா. கதவை தட்டினாங்கன்னா எனக்கு ஒரே பயமா இருக்கு. போனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. எங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப நாங்க கிறிஸ்டின் ஃபேமிலி ஐயா. நாங்க 30 வருஷமா ரொம்ப ரொம்ப இப்ப பாபாவை ஏத்துக்கிட்டு நான் பாபா தான் செவியிலே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை ரொம்ப வாட்டி எடுக்குது. அதுவும் இந்த 1 லட்சம் ரூபாய் அந்த கட்சிக்காரர் கொடுத்த பணத்தை ரொம்ப மிரட்டுறாரு என்ன. நாங்க செத்து போயிடலாமா, எத்தனையோ நாள் நம்ம ஏதாவது மாத்திரையை போட்டுட்டு செத்துடலாமா, நம்ம எதுக்கு வாழறோம், இப்படியேதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரே பயம் பயம் பயம். எந்த பணமுமே வரல. ரியல் எஸ்டேட்ல போட்ட பணம் எதுவுமே வரல. எல்லாத்தையும் இழந்துட்டோம். நிறைய பணம், காரு எல்லாமே இழந்துட்டோம். அதான் நான் கேட்டேன், உங்களை பார்க்க நான் ஆசையா வந்தேனே பாப்பா. மறுவாரம் உங்களை பார்க்க வரலான்னு திரும்ப அந்த காரை நீ எடுத்துட்டு போயிட்ட. ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. பண்ணக்கூடாது. நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லா ஆகும்.
டிலே ஆகிடும். நீங்கள் வாங்க, கார் இல்லைன்னா இந்த பஸ்ஸில் வர்றவங்களாம் நிறைய பேர் வர்றாங்க. வாங்க, கார் கிடைச்சிடும், மறுபடியும் கிடைச்சிடும். சரிங்கய்யா. போனதெல்லாம் திரும்பி வரும், போனதெல்லாம் திரும்பி வரும். ரொம்ப கஷ்டப்படுது சார். இப்போ பொண்ணு தேர்ட் இயர் படிக்கிறான். செகண்ட் இயர் ஃபீஸே நாங்க இன்னும் கட்டலையா. ம். எவ்வளவு தர்மம் பண்ணுவாரு இவரு. மனசால கூட யாருக்கும் ஒரு இது நினைக்க மாட்டாரு. அவ்வளவு தர்மம் பண்ற மனுஷன் இன்னைக்கு ரொம்ப கலங்கி நிக்கிறாரு. குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. கடன்காரங்க ஒரு பக்கம் துறக்குற கடனாலேயே நாங்க இதை ரொம்ப பயமா இருக்கு. கடனாலே ரொம்ப அதாவது எனக்கு என் போனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. கதவு யாராவது காத்துல கதவு தட்டினா கூட ரொம்ப பயமா இருக்கு. எல்லாமே எழுதிட்டு உயிர் மட்டும்தான் இருக்கு. அது கூட எங்களுக்கு விட்டு இல்லாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமா நினைக்கிறோம். ஏன்னா என்னால அந்த கடன்காரங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. எல்லாம் போய் பார்க்கணும் தான் ஆசை. 3 வருஷம் ஆச்சு. ஆனாக்கா இந்த கடன் தொழிலில் என்னால் வெளியே போகிறதுக்கு ஆகலை. ஆனால் எப்படியாவது நான் இந்த இதுலேருந்து பிரச்சனைலேருந்து தீர்ந்து போவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாபா எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கையும் இருக்குது. நான் அவர்கிட்ட தினிக்கன்ஸ் தான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவர் சீக்கிரமாக எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை தான் இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு சீக்கிரம் நிறைவேறன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவர்கிட்ட தான் நான் ஒப்படைச்சிக்கிறேன் எல்லாத்தையுமே. என் மான மரியாதையெல்லாம் காப்பாற்ற போகிறது அவர் தான். அவருக்கு நான் நிறைய கோடான கோடி நிறைய தெரிவிச்சிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் நான் அவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. என்கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னுடைய ஆத்மாவடி தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை சார் என்கிட்ட. அவர் எந்த வழியில் விடுறாரோ அவர் விட்டுட்டோம். என்ன என்கிட்ட அவருக்கு என்னுடைய கண்ணீர் தான் காணிக்கையாக இருக்கும். அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறேன் சார். நான் இன்றைக்கி நைட்டுக்கே நான் ஒப்படைச்சிட்டு காலையிலேருந்து அவருக்கு நான் அவர் பூஜை பண்ணிக்கின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறேன். அவர் எந்த அளவில் எனக்கு செய்கிறாரோ செய்யட்டும் சார். ஆனால் நம்பிக்கை தான் இருக்குது. ஆனால் மான மாதிரி இதெல்லாம் போயின்னுக்குது சார். எல்லாரும் வந்து என்னை வந்து பணம் 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 கேட்டு அவன் வாயில் வர மாதிரிலாம் பேசிட்டுலாம் போகிறானுங்க. எவ்வளோ இந்த மனசு தாங்கமோ அவ்வளோ தாங்கி நிற்கிது. நான் சார் பாபா கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாம் என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் எடுத்துங்க. அவன் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான். இதுக்கு பதில் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. தப்பு என்னுடையது தான். அதனால் நான் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். சீக்கிரமாக இதுக்கு பதில் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் சொன்ன பிறகு நேருக்கு நேரம் தான் நின்று நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நான் என்னுடைய ஸ்டோர் ரூம்லேயே அவருடைய பாபா சிறியதாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நான் வேணும்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற பாருங்கள். எல்லோரும் முடிஞ்சு நான் செய்யணுக்கிறேன் சார். எல்லாமே அவர் வந்து அவருடைய சித்தம் சார். ஓம் சாய்ராம். எனக்கோசரம் நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்க சார். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய்.